ஹலோ ஹாய் ஸ்மைலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நாள் ஆச்சு நான் எதுவுமே போஸ்ட்டே பண்ணலை. பல வேலைகளில் பல சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டேன். ஸோ அதனால் என்னால் டெடிக்கேட்டடாக சில விஷயம் என்னால் ஷேர் பண்ண முடியல இந்த ஸ்மைலிஸ் பேஜில். ஸோ திரும்பியும் கிக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜோடு வந்திருக்கேன். அது என்னென்னா, ரெசல்யூஷன் சொல்லிட்டு பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஒரு விஷயம். ஸோ நியூ இயர் வரட்டும், நான் உடம்பு ஸ்லிம் ஆக்கி காமிக்கிறேன். நியூ இயர் வரட்டும், நான் புதுசாக படிக்க போகிறேன். நியூ இயர் வரட்டும், நான் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன். நியூ இயர் வரட்டும், நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர்கிட்ட இந்த ரெசல்யூஷன் மெசேஜை கேட்டு நம்ம காது இருக்குதே அப்பா. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, எந்த ரெசல்யூஷன் பண்ணாலும் அது நமக்காக தானே பண்ணுறோம். ஸோ நம்ம நல்லா இருக்கணும், இல்லை நம்ம இதனால நமக்கு ஏதாவது ஒரு யூஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி தான் நம்ம ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். அது ஸோ நமக்காக ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது அது ஏன் நீங்கள் அந்த நியூ இயர்க்காக வெயிட் பண்ணணும்? எனி டைம் பண்ணால் அது நமக்கு தானே நல்லது. லைக் நம்ம எந்த டைம்லேயும் எந்த ஒரு விஷயம் பண்ணுறது தப்பு கிடையாது, அது ஒரு நல்லதை நோக்கி போச்சுன்னா. ஸோ அதனால் ப்ளீஸ் ரெசல்யூஷனை நியூ இயர் அப்போ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறத பிரேக் பண்ணிவிட்டு, எந்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு மைண்டில் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நோக்கி கவனமாக பண்ணிங்கனாலே எனி டைம் இஸ் அ பெஸ்ட் டே. ஸோ எனி டே இஸ் அ பெஸ்ட் டே. ஸோ இது ஒரு ரெசல்யூஷனாக எடுத்துக்கோங்க. நோ ரெசல்யூஷன் ஃபார் த இயர். And do whatever you like anytime and any day. Love you all. Bye, smileys.